பிகன் விட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சேட்டை யூடிவி தயாரிக்கிற படம். டெல்லி பெல்லின்னு ஒரு பெரிய ஹிட், ஒரு நார்த் இந்தியாவை ஒரு கலக்கின ஒரு இந்தி படம். ஒரு சின்ன சேலஞ்சிங்கான படம், அது ஒரு கல்ட் ஃபிலிம். அதை தமிழுக்கு கொடுக்கும்போது நிறைய எங்களுக்கு எஃபர்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். சேட்டையை பொறுத்த வரைக்கும் ஆர்யா, சந்தானம், பிரேம்ஜி 3 பேரோட கூட்டணின்னு தான் சொல்லலாம். ஷூட்டிங் கேமரா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க செட்டை ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு ஒரே கலகலப்பாக சந்தோஷமாக ஒரு செட்டையே ஜாலியாக ஆகிட்டு இருப்பாங்க. பத்தாவதுக்கு அன்சிகா, மோத்துவானு, அஞ்சலி, இவங்க 5 பேருமே வந்து ஒரு 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 கிளாமர் மிஸ் ஆகாமல் இருக்கும் படத்தில். ஒரு லுக்கு, கிளாமர்ன்றது ஒரு லுக்கில் சொல்கிறேன். ஒரு செட்டாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், ரீரிகார்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டைல் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு காமெடி ஃபிலிம் சொல்கிறத விட ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் சொல்லலாம். ஒரு படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அந்த ஃபன் குறையாது. பட் அதே நேரத்தில் ஒரு ஸ்டோரி கதைக்குள்ளே ஒரு மூவ் ஆகிட்டே இருக்கும், ஒரு ஸ்டைல் லுக்கு இருக்கும். அதை நாங்கள் இதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து தமன் வந்து ரொம்ப நல்லா பாட்டு போட்டிருக்காரு, ஒரு 5 பாட்டு. ரொம்ப ரொம்ப ஏன்னா ஒரு 90 மினிட்ஸ் ஃபிலிம்ஸை வந்து அதை என்லார்ஜ் பண்ணி 2 hours 50 minutes ஆக்கும்போது அதுக்கு வந்து எங்களுக்கு சாங்ஸ் தேவைப்பட்டது. அது கரெக்டாக ஜெல்லாவில்னா வந்து தேட்டரை விட்டு ஜனங்க போயிடுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் கதையோட ஸ்டோரியோடு அதை பெண்ட் பண்ணி நாங்கள் அதில் ஒரு 5 சாங் அடாப்ட் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இது எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் நான் முத்துக்குமார், தாமரை, கார்கி, கானாபாலா ஒரு நல்ல வளர்ந்து வர ஒரு பாடலாசிரியர். அவர் இந்த படத்தில் அவர் பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டு நிச்சயமாக ஒரு பிஎன்சி எல்லா லெவல்லையும் அது கீழே இறங்கி அடிக்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அப்புறம் தனஞ்சயன் சாருக்கு இந்த சமயத்தில் நன்றி சொல்கிறேன். அவர் தான் இந்த ப்ராஜெக்டை செட் பண்ணி கொடுத்தாரு. பிஜி முத்தையா, எடிட்டர் லியோ ஜான் பால், அத்தனை பேருக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரேம்ஜி பேசுகிறேன். இப்போது சேட்டை ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். நான், ஆர்யா, சந்தானம் எல்லாம் சேர்ந்து நடித்த படம். ஹிந்தி படம் தான் ஆக்சுவலாக. டெல்லி பெல்லி அப்படிங்கிற ஹிந்தி படத்தை வந்து ரீமேக் பண்ணி தமிழில் சேட்டைன்னு எடுத்துருக்கோம். கண்ணன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமிழ் மியூசிக், ரொம்ப ஜாலியான ஒரு ஃபன் ஃபிலிம். குடும்பத்தோடு எல்லாம் வந்து பார்க்கலாம். நோ வல்காரிட்டி லைக் ஹிந்தி, எல்லாத்தையும் கட் பண்ணி ரொம்ப அமைக்க வாசிச்சிருக்கோம். ஸோ இட் வில் பி a fun film. Hope you enjoy the film. Take care, have fun. வணக்கம், நான் அஞ்சலி பேசுகிறேன். பிஹைண்ட் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சேட்டை படத்தோட ஆடியோ லான்ச். சேட்டை படம் டெல்லி பெல்லி ரீமேக், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் படம் வந்து டெல்லி பெல்லிக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். பிகாஸ் டெல்லி பெல்லி வந்து ஒரு ஒரு பயங்கர அப்கிரேட் மூவின்னு சொல்லலாம். பட் சேட்டைன்னு வரும்போது தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி ஆடியன் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஒரு 2.5 hours கமர்ஷியல் என்டர்டைனராக இருக்கும். பயங்கர கலாட்டாவாக இருக்கும் படம். மெயினாக ஒரு ஒரு ஃப்ரீக் அவுட் மூவின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் மியூசிக் தமன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. யூடிவி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்யா, சந்தானம், பிரேம் அண்ட் மைசெல்ஃப், ஹன்சிகா பண்ணியிருக்கோம் லீட் ரோல்ஸ். எல்லாருக்குமே பியூட்டிஃபுல் ரோல்ஸ். ஆஸ் யூஷுவல் ஹிந்தியில் பார்த்த மாதிரியே வந்து ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் படம். அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தமன் சூப்பராக சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் மூவி ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கும் தெரியும், இது ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைனராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் கானாபாலா பேசுகிறேன். யூடிவி மோஷன் பிக்சர்ஸ் ஆர்யா சார், சந்தானம் சார், பிரேம்ஜி சாரோட கூட்டணியில், கண்ணன் சாரோட இனிமையான இயக்கத்தில், தமன் சாரோட சூப்பரான இசையில் சேட்டை திரைப்படத்திற்காக நான் ஒரு பாடல் எழுதி பாடியிருக்கிறேன். இந்த பாடலுக்கு சூப்பராக பிரேம்ஜி சார் டான்ஸ் ஆடியிருக்காரு. இந்த திரைப்படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டு. நான் பாடின பாட்டு எதைத்தான் கண்டுட்டு நீ புதுசா, என்கிட்ட இல்லாதத பெருசா பெருசா, எதுக்கிடி மாறிட்டே நீ தினுசா, என் கூட பழகுனது பழசா பழசா, வாடி என்கிட்ட நீ பண்ணாத சேட்டை, மாத்தாத ரூட்டை, பூட்டாத கேட்ட. சேட்டை கண்ணனோட இயக்கத்தில் இந்த படத்தில் நான் ஒரு பாடல் இருக்குது. அது குத்து பாடல். தமன் இசையமைச்சிருக்காரு. இந்த படமும் பாடலும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். பிஹைண்ட் விட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கார்கி பேசுகிறேன். சேட்டை படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் இருக்கும். இந்த படத்தில் 2 பாடல்கள் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்னோட 100வது பாடல் இடம்பெற்றிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்ணன் அவர்களோட இயக்கத்தில் கண்டின் காதலை படம் தான் முதல்ல வெளிவந்த படம் நான் எழுதி. ஸோ ஓடோடி போகிறேன் பாடல். அந்த அவரோட படத்துலேயே வந்து நான் எழுதின 100வது பாடலும் வந்திருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமன் ரொம்ப அழகான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு இந்த சாங்க்கு. அகலாதே அகலாதே அழகே நீ அகலாதே, என் கண்ணை விட்டு பெண்ணே அகலாதே, நீ இல்லை என்றால் வாழ்வே நிகழாதே அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. ஒரு பத்திரிகை நிருபருக்கும் ஒரு விமான பணிப்பெண்ணுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு காதல் ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த பாடலோட வரிகள். அது பாடினது விஜய் பிரகாஷ், மேகா பாடினது ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க.
இன்னொரு பாடல் வந்து போயும் போயும் இந்த காதலுக்குள்ளே அப்படின்ட்டு ஒரு பாடல், அது வந்து அதுவும் வந்து இன்னொரு காதல் பாடல், அதுவும் ரொம்ப அழகான மியூசிக், சின்மயி பாடியிருக்காங்க அந்த சாங். ரெண்டு பாடலுமே வந்து நல்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு மியூசிக், அதில் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெஷ்ஷான லிரிக்ஸ், விஷுவல்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரெண்டுமே ஸ்விட்சர்லாண்டில் எடுத்துருக்கிறதா வந்து சொன்னாங்க. நான் இன்னும் விஷுவல்ஸ் பார்க்கல, ரொம்ப அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்லிட்டு இருந்தார் எனக்கு. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் ஒர்க் பண்ணுற டீம், அவங்க ரெண்டு பேர் கூட ஒர்க் பண்ணுற ரெண்டாவது படம். ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு படம். பாடல்கள் பெரிய வெற்றி பெறும் நம்புகிறேன். நன்றி.